அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்னால், உங்களை யாரு கூடவும் ஒப்பிடாதீங்க. எந்த விஷயத்தில் ஒப்பிடக்கூடாதுன்னா, எந்த விஷயத்துக்காகவும் யாரு கூடவும் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய இயல்புகள் வேறு, உங்களுடைய இயல்புகள் வேறு. ஈஸியாக ஒன்று சொல்லுவாங்கள்ல, 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்குது, வேறு மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி தான், எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போது நீங்கள் எப்போவுமே ஒரு பெரிய ஆள் கூட தான் கம்பேர் பண்ணுவீங்க. நம்ம எல்லாருமே அப்படி தான். நமக்கு மேலே இருக்கிறவங்க கூட தான் நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ணிக்குவோம் நம்ம லைஃப்பை. நமக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அதாவது ஃபினான்ஷியல் ரீதியாக, இல்லைனா ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்காது. எப்போவுமே நமக்கு மேலே இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட கம்பேர் பண்ணிப்போம். கம்பேர் பண்ணிவிட்டு, ஐயோ அவன் என்ன அப்படி இருக்கான், பயங்கரமான பண வசதியோடு இருக்கிறாங்களே, பணக்காரங்களாக இருக்கிறாங்களே, நம்ம இப்போ தானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், இன்னும் அவங்க லெவலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆளை கம்பேர் பண்ணுறீங்கல்ல, அந்த ஆள் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு காசோட அருமை தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு முன்னேறினவங்களாக இருக்க மாட்டாங்க. அவருக்கு லக்கில் கூட கிடச்சதா இருக்கலாம், டவுரியாக கிடச்சதா இருக்கலாம், இல்லை அவங்க அப்பா கொடுத்ததா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு இலவசமாக கூட கிடச்சதா இருக்கலாம். ஆனால் நாம் அப்படி இல்லை. ஒரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அவங்க கூட கம்பேர் பண்ணுறது நியாயமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பணத்தோட அருமை என்னன்னு தெரியாது, ஒரு பொருளோட அருமை என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடச்சிருச்சு இல்லை, ஈஸியாக லக்கில் கிடச்சிருச்சு இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுல இது நியாயமே கிடையாது. நாம் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு இதுவே போதுண்டா அப்படின்னு தானே இருக்கணும். அப்படி தான் இருக்கணுமே தவிர, ஒருத்தர் கூடவும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதியாகவே தூங்க முடியாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம நிம்மதியாகவே வாழ பழகிக்கணும். எப்போவுமே யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. அது படிப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கு கூடவும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் என்றைக்குமே கிங்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருக்கணும். எப்போவுமே நாம் கிங்கு தான். ஸோ இதை மறந்துடாதீங்க. See you guys.